This is Ancient India by R.S. Sharma, Old NCERT book, Class 11. Contents. The importance of ancient Indian history. In the chapter important several reasons for ancient Indian history அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு அன்சிவிலைஸ்டு பீப்புள், ஒரு கற்காலத்து மனிதர்கள் ஒரு சிவிலைசேஷன் ரொம்ப நாகரிகமாக வாழ ஆரம்பித்தாங்கன்றதை இந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி படித்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார்மிங் எப்படி கற்றுக்கிட்டாங்க, ஸ்பின்னிங், வீவிங், மெட்டல் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் காடுகளை கிளியர் பண்ணி எப்படி வில்லேஜ் உருவாக்குனாங்க, வில்லேஜஸ்க்கு அப்புறம் சிட்டிஸ்க்கு அப்புறம் பெரிய கிங்டம்ஸ் எப்படி உருவாக்குனாங்கன்றது எல்லாமே ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி படித்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எழுத படிக்க தெரிகிற வரைக்குமே நம்மளை அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ எப்போ எழுத படிக்க நம்மளுக்கு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் தான் சிவிலைஸ்ட் அப்படின்ட்டு நம்ம மாறணும். ஸோ எழுத படிக்க தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் உருவாச்சு. ஸோ இப்போ நான் பேசுகிறதும் ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் அவங்க டெவலப் பண்ண அந்த வேர்ட்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் ப்ரீ ஆரியன்ஸ், இண்டோ ஆரியன்ஸ், க்ரீக்ஸ், டர்க்ஸ், ஹுனாஸ் அந்த மாதிரி நிறைய மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. அவங்க கொடுத்த கல்ச்சர்ஸ் அவங்க வாழ்ந்த கல்ச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனால் இப்போ கரண்ட்லி இந்த வருஷம் நம்ம நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் ஹியூஜ். நம்ம ரொம்ப டெவலப் ஆகிட்டோம், டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? த பேசிக் ஃபவுண்டேஷன் நம்மளோட ஏன்ஷியன்ட் பீப்புள் கொடுத்தது, ஆரம்பித்தது தான். ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஹிந்துசம், ஜெயினிசம் அண்ட் புத்திசம் இந்தியாவில் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அவங்க பேசுகிற லாங்குவேஜஸ், அவங்க பண்ணுற ப்ராக்டிசஸ், அவங்களோட சோஷியல் கஸ்டம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று வேறுபட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே கலந்து ஒரு கண்ட்ரியில் நம்ம இப்போ இருக்கோம். ஏன்ஷியன்ட் மக்கள் யூனிட்டி, ஒற்றுமைக்காக ரொம்ப நினச்சிருக்காங்க, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த பெரிய கான்டினெண்ட்டை பாரத வர்ஷா அப்படின்ட்டு பெயரிட்டாங்க. ஸோ அதில் இருக்க மக்களுக்கு பேர் பாரத சந்ததி அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறது இந்த ஹோல் கண்ட்ரியுமே ஒற்றுமையாக இருக்கிறது 2 வாட்டி நடந்திருக்கு. ஒன்று பிசி அசோகா மன்னர் இருக்கும்போது, அண்ட் இன்னொன்று சௌலுக்கிய கிங் புலிகேசி அண்ட் ஹர்ஷவர்தனா இருக்கும்போது இது நடந்திருக்கு. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஹிமாலயாஸ்லேருந்து சவுத் வரைக்கும் ஒரு பெரிய கிங்டம் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு பேர் சக்கரவர்த்தின்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்தியா முழுக்க ஒரு சிங்கிள் ஜியோகிராஃபிக்கல் யூனிட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ரூலர்ஸ் எல்லாம் நினச்சிருக்காங்க. ஃபாரினர்ஸ் கூட இந்தியா ஒற்றுமைக்கான நாடு, ஒரு நிலம் அப்படின்ட்டு நினச்சிருக்காங்க. ஸோ இந்தஸ் ரிவர் மூலயமா தான் இந்த நேம் வருது. ஸோ சிந்து நதி ஆர் இந்தஸ் ரிவரில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க மூலயமா தொடர்ந்து வந்ததுனால இந்த வேர்ட் சன்ஸ்கிருத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்தியா க்ரீக் வேர்ட் அண்ட் ஹிந்து பர்ஷியன் அண்ட் அரபிக் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியான்றது இந்த இந்தஸ் ரிவர்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட பேர் தான். ஸோ கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ்னால பிரகித் அப்படின்ற லாங்குவேஜ் த்ரூ அவுட் த கண்ட்ரி கொண்டு போகப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் செகண்டாக வந்தது தான் சன்ஸ்கிருத். ஸோ அசோக மன்னர் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இந்த பிரகித் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் சன்ஸ்கிருத் லாங்குவேஜ் செகண்டாக வந்திருக்கு. தென் அதை ஸ்டேட் லாங்குவேஜாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதாவது குப்தா பீரியடில் தான், அது 4th century அப்போ தான் ரொம்ப பெரிய அளவில் இந்த சன்ஸ்கிருத் எழுதப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு.
ஸோ தமிழ் மொழியில் பெரிய காப்பியங்களான ராமாயணம், மகாபாரதம் இது ரெண்டுமே இந்தியா முழுக்க அந்த ஹோல் கண்ட்ரிலையும் வேறு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் என்ன தான் வேறு லாங்குவேஜஸில் எழுதப்பட்டிருந்தாலும் அதோட வேல்யூஸும் ஐடியாஸும் சேம் தான் அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து படிக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நார்த் இந்தியாவில் வர்ணா, அதாவது நார்த் இந்தியாவில் தான் இந்த கேஸ்ட் சிஸ்டமே ஃபஸ்ட்டு உருவாகுது. உருவாகிட்ட பிறகு என்ன தான் அடுத்தடுத்து கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி வந்திருந்தாலும் அதுவும் இந்த கேஸ்ட் சிஸ்டமால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேஸ்ட்டுக்கு கன்வெர்ட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ என்ன தான் மற்ற கேஸ்ட்டுக்கு கன்வெர்ட் ஆனாலுமே இன்னும் அவங்களோட பழைய கேஸ்டில் இருந்த ப்ராக்டிசஸை அவங்க விடாமல் தொடர்ந்துட்டும் இருந்திருக்காங்க.